ராசிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க வந்த நகர பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பினருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிருத்விராஜ். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பேருந்து நிலையம் இருந்து தினந்தோறும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நகராட்சி மன்ற கூட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி பல்வேறு கட்சியினர், அமைப்பினர், வியாபார சங்கத்தினர் பலர் தொடர்ந்து மனு அளித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று நகர பேருந்து நிலைய மீட்பு குழுவினர் சார்பில் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி விண்ணப்பத்துடன் ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலமானது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி கடைவீதி, சேலம் சாலை, நாமக்கல் சாலை உள்ளிட்ட வழியாக சென்று இறுதியாக நகராட்சி அலுவலகத்தை சென்றடைந்தனர். ராசிபுரம் நகராட்சி ஆணையாளர் பொறுப்பிடம் மனு வழங்கி தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பினர். அலுவலகத்தில் வந்த மீட்பு குழுவினரிடம் திமுக கவுன்சிலர்கள் தங்களை ஏன் தரைகுறைவாக பேசினீர்கள் என கோஷங்கள் எழுப்பியதற்கு கேட்டு நகர பேருந்து மீட்பு குழுவினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் நகராட்சி அலுவலகத்தில் உள்ளே புகுந்ததால் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து இரு தரப்பினரும் கலைந்து சென்றனர்.